கால் பாதத்திற்கு வேலையே கொடுக்காம உட்கார்ந்த நிலையில தான் வேலைங்க, கால் பாதத்தில் நடக்கிறதுக்கு எனக்கு வேலையே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கால் பாதத்துக்கு யாரெல்லாம் வேலை கொடுக்கலையோ அவர்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் தேங்க ஆரம்பிச்சிருது. அப்போ கால் பாதத்தில் நாம் எல்லா செல்களுக்கும் உணவு போகிற மாதிரி நல்ல குளுக்கோஸ் கிடைக்கிற மாதிரி அதை கொடுக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கால் பாதத்தில் கழிவுகள் தேங்காமல் சர்க்குலேஷன் நல்லா நடக்கிற மாதிரி நம்ம வரணும். அதான் ஒர்க் அவுட் சொன்னேன். ஒன்று, டெய்லி கால் பாதத்தை சுத்தம் செய்யுங்க. அதை தான் நம்ம பண்ணுறது இல்லைங்க. நம்ம உடல் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறாரு, ஒருத்தர் கவலையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கும் கால் பாதத்திற்கும் சம்மந்தம் இருக்குதுங்க. நீங்கள் பாருங்கள், கவலையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் 10 நிமிஷம் எந்திரிச்சு அப்படியே நடந்து கொடுத்துட்டு வரட்டுமே, ஒரு மண் தரையில் நடக்கட்டுமே, பயங்கரமாக சூப்பராகிடுவார், எனர்ஜி ஆயிடுவார். டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கால் பாதத்தை ஒரு பாத குளியல் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்கிறேன். இந்த பாத குளியல் டெக்னிக்கை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய கால் பாதம் சோர்வெல்லாம் போயிட்டு நல்ல எனர்ஜி ஆயிரும். ஒன்று. அதுக்கப்புறம் கால் பாதத்தின் வழியாக தான் ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டயபெட்டிக்கில் வரக்கூடிய ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வருதுங்க. இந்த டயபெட்டிக் நியூரோபதியிலிருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவில். டயபெட்டிக் நியூரோபதியில் ஃபஸ்ட்டு எங்கே இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்குது அப்படின்னா அது வந்து கால் பாதத்தில் தான். டயபெட்டிக் வந்தவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் பாதத்தில் எரிச்சல் இருக்குதுங்க, கால் பாதத்தில் நம்னஸ் ஏற்படுதுங்க, உணர்வே தெரிலங்க, செப்பல் மாட்டினா செப்பல் ஒரு பக்கம் போகுது, நான் ஒரு பக்கம் போகிறேங்க, கால் ஒரு பக்கம் போகுதுங்க, பார்த்தீங்களா? இப்படி வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துருது. அப்போ இந்த நரம்புகள் எல்லாம் தளர்ச்சி அடைய செஞ்சது யாரு? இது ஏன் ஒருத்தருக்கு டயபெட்டிக் இல்லாத ஒருத்தருக்கு வரல? வருது, ரொம்ப ரேரு, அதாவது ஒரு பெர்சன்ஸுக்கு தான். ஆனால் டயபெட்டிக் வந்திருக்கிற எல்லா பேரும் சந்திக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம் இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு எல்லா பேருமே வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்மளுடைய கால் பாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த நரம்பு செல்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிக்னல்லாம் வந்து ஏன் தடைபடுது, கால் பாதம் மட்டும் ஏன் உணர்வற்று போகுது, கால் பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் கருப்படிக்க ஆரம்பிக்குது, கால் பாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்படிக்க ஆரம்பிக்குது. இந்த கால் பாதத்தை நான் எப்படி பராமரிச்சுக்கிறது இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்விகளாக இருக்குது. நம்மளுடைய பழைய பதிவுகளில் கூட நிறைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. அதற்குரிய பதிலாகவும் அவர்களுக்கு இது இருக்கும், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டயபெட்டிக் நியூரோபதியில் வரக்கூடிய கால் பாதத்தில் உணர்வற்ற நிலை, நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்கள் வரல. ஒன்று பார்த்தோமா? இப்போ என்னென்னா அங்கே அந்த உள்ள செல்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக குளுக்கோஸ் போய் சேரலைன்னா அந்த செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழந்து அது இறக்கும் தருவாய்க்கு போகுது. அங்கே நம்ம கால் பாதத்தில் இருக்கக்கூடிய செல்கள் இது எப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குளுக்கோஸ் அப்படின்றது நம்ம செல்களுக்கு சக்தியூட்டக்கூடியதுக்காக போகுது, ஓகேங்களா? அப்போ அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், அது குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது, ஓகேங்களா? ஒரு 2 இட்லி சாப்பிட்றீங்க, அது உள்ளுக்குள்ளே குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. அந்த குளுக்கோஸை எடுத்து கொண்டு போய் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸ்களுக்கும் இது போய் வந்து குளுக்கோஸை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டர் படி தான் நமக்கு வந்து அந்த குளுக்கோஸை கொண்டு போய் சேர்க்குது நம்மளுடைய உடம்பு. ஏன்னா உடல் தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய பக்குவத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம். உடலுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அது அந்த மாதிரி தான் போய் கொடுக்கும். அப்போ உச்சந்தலையிலிருந்து அப்படியே கொண்டு போய் நம்மளுடைய உள்ளங்கால் வரைக்கும் கொண்டு போய் கொடுக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு 1500 குளுக்கோஸ் வந்து டெய்லி தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு எல்லா செல்ஸுக்கும் ஒரு 1500 செல்ஸ் இருக்குது, 1500 குளுக்கோஸ் போகணும்பா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்ஸுக்கும் போகும் அப்படின்னு வச்சுங்களேன். நம்மளால் வந்து ஒரு 1000 குளுக்கோஸ் தான் தயார் பண்ண முடியுது. நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடில் 1000 குளுக்கோஸ் தான் தயாராகுது. மீதி எல்லாம் வந்து பேர்ட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம், கெட்ட குளுக்கோஸை வந்து வந்துடுது. அதுதான் வந்து உடம்புல சுற்ற ஆரம்பிச்சிருது. இந்த நல்ல குளுக்கோஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்ஸுக்கும் கொடுக்க ஆரம்பிக்குது பாருங்க. உச்சந்தலையிலிருந்து 1 2 3 4 5 6ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த 1000 அப்படின்னு சொல்லி முடியும் பொழுது நம்மளுடைய முழங்காலுக்கு கீழே வந்த உடனே முடிஞ்சு போயிடுது. அப்போ அதுக்கு கீழே உள்ள செல்களுக்கு குளுக்கோஸ் வந்து இல்லை, பற்றாக்குறை ஆயிடுது. உடனே அங்கே உள்ள செல்கள்லாம் என்ன பண்ணோம்னா எனக்கு பசிக்குது திரும்ப எனக்கு குளுக்கோஸ் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த செல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அதான் நம்மளுடைய கால் பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஊறல் அப்படின்னு ஆரம்பிக்கும். உடனே என்ன திரும்பவும் பசின்ற உணர்வு வரும். அதான் பாருங்க டயபெட்டிக்கு
ஓயாமல் பசி எடுக்குதுங்க அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் ஏற்படும். உடனே பசிக்குது, திரும்பவும் அதே போல் வந்து சாப்பாடு சாப்பிட்றோம். இப்போ சாப்பாடு சாப்பிடும் பொழுது திரும்பவும் வந்து அதே போல் வந்து குளுக்கோஸ் ரெடி ஆகுது. இப்போயும் திரும்பவும் ஒரு 1000 குளுக்கோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன். ஆனால் இப்போ முழங்காலுக்கு கீழே தானே அங்கே உள்ள செல்களுக்கு தானே இல்லை, அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா? அதான் இல்லை. இந்த உடலின் அறிவு என்ன பண்ணுவோம்னா மீண்டும் திரும்ப 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு மேலே உச்சந்தலையில் இருந்து தான் கொடுத்துக்கிட்டே வரும். இது ஒரு ஆர்டராக இப்படி தான் வந்து பண்ணும். அப்போ இப்படி வரப்படும் பொழுது திரும்பவும் காலுக்கு கீழே உள்ள செல்களுக்கு குளுக்கோஸ் போய் சேரலை. இப்போ திரும்பவும் அது பசிக்கும், திரும்பவும் அந்த செல்கள் கேட்க ஆரம்பிக்கும், திரும்பவும் பசிக்கும், திரும்பவும் சாப்பிடுவோம். இதே வேலை தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதில் 5 வேளை சாப்பிட்ற அளவுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. இல்லை ஒரே வேளையிலேயே நிறைய சாப்பாடை சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்படி இருந்தாலும் நல்ல குளுக்கோஸாக வராமல் அது கரெக்டாக கால்களில் உள்ள செல்களுக்கு போய் சேராமல் கெட்ட குளுக்கோஸ் நிறைய ஆகி அது நம்மளுடைய ரத்தத்தில் சுற்ற ஆரம்பிச்சிருது ஒன்று. அப்போ நம்ம கால்களில் உள்ள செல்கள் ஒரு கட்டத்தில் கேட்டு கேட்டு அதற்கான உணவு கிடைக்காமல் போக போக அது சோர்வாக ஆரம்பிக்குது. நீங்கள் பாருங்கள், கால் பாதம்லாம் அப்படியே உழையுதுங்க, ஒரு மாதிரி வீக்காக இருக்குதுங்க. சொல்கிறோம்ல, அந்த செல்களுக்கு போகலை, உணவு போகலை. ஒரு கட்டத்தில் அந்த செல்கள் இறந்து போக ஆரம்பிச்சிருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே வந்து இறந்து போனது கால் பாதத்துக்கிட்டே நிற்கிது. அதான் கால் பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்படிக்க ஆரம்பிக்கும். கால் பாதம் மேல் பாதம்லாம் கருப்படிக்க ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா அந்த செல்கள் இறந்த செல்கள் தான். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு குளிர்ச்சி படப்படும் பொழுது, ஒரு வெப்பம் படும் பொழுது அந்த சர்க்குலேஷன் கீழே இறங்கி மேலே ஏறும்ல, இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் அங்கே கால் பாதத்தில் ஊறல், எரிச்சல், பேர்னிங் சென்சேஷன், கால் பாதத்தில் எரியுதுங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்குலேஷன் ஏறி இறங்கப்படும் பொழுது அதில் வந்து தடங்கள் ஏற்படுது. அப்படின்னா பிளாக் டாட்ஸ் அதிகமாக டார்க் ஆகிடுறது, அங்கே புண்ணு வந்துடுறது, அங்கே கருப்பு பேச்சஸாக வந்துடுறது, சொரிஞ்சா புண்ணாகிறது, இப்படின்ற விஷயங்கள் முதற்கொண்டு அங்கே வந்து வராங்க. அப்போ இங்கே கழிவுகளின் தேக்கம் நம்மளுடைய கால் பாதத்தில் தேங்குறதுனால தான் இங்கே பிரச்சனை வருது. அப்படின்ட்டு நம்ம நிற்கிறோம், நம்ம ஹார்ட் வந்து பம்பிங் பண்ணுது. இந்த சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 சர்க்குலேஷனில் போயிட்டு இருக்குது. இங்கேருந்து பிரெயினுக்கு சர்க்குலேட் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஈஸியாக, ரொம்ப பக்கமான இடம், இப்படி மேலே ஈஸியாக பம்ப் பண்ணி கீழே இறங்கிடுது. ஆனால் காலுக்கு கீழே இறங்கி காலிலேருந்து மேலே ஏறணும் பாருங்களேன். நீங்கள் நிற்கப்படும் பொழுது அவ்வளோ லாங்காக போயிட்டு வரணும். இப்போ இது வந்து ஹார்ட் அங்கே பம்ப் பண்ணி கீழே பண்ணதில்ல, இப்போ கால் பாதமும் இதை பம்ப் பண்ணி கொடுக்கணும். அதனால தான் கால் பாதத்தை என்ன சொல்லுவாங்கன்னா செகண்ட் ஹார்ட் அப்படின்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் நடக்கப்படும் பொழுதும் அது ஒரு பம்பிங் பண்ணுது. அப்போ அந்த சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற ஆரம்பிக்குது. இந்த பம்பிங்கே சரியாக நடக்கலைன்னா அங்கே கழிவு தேங்க ஆரம்பிச்சிருமா? அதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு. இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸு யாரெல்லாம் வந்து ரெகுலராக ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்களோ அல்லது அவங்க வந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா அப்படின்னு கூட ஒரு மணி நேரம் அவங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சர்க்குலேஷன் பிளாக் ஏற்படாது, சரியாக வரும். அதாவது கால் பாதத்திற்கு வேலை கொடுத்துருக்கணும். கால் பாதத்திற்கு வேலையே கொடுக்காம உட்கார்ந்த நிலையில் தான் வேலைங்க, கால் பாதத்தில் நடக்கிறதுக்கு எனக்கு வேலையே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கால் பாதத்துக்கு யாரெல்லாம் வேலை கொடுக்கலையோ அவர்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் தேங்க ஆரம்பிச்சிருது. கால் பாதத்துக்கான மூமெண்ட்ஸ் கொடுத்தா தான் அது என்ன பண்ணும், பம்பிங் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய கால் பாதம் பம்பிங் பண்ணி கொடுக்கலைன்னா கழிவுகளின் தேக்கமாயிரும். அதுதான் அடுத்தடுத்த பல பிரச்சனைகளை கால் பாதத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிருது. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் கால் பாதத்தில் புண்ணு வரும் பொழுது அவர்களுக்கு வேகமாக ஆடுறதில்லை. ஆனால் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் கால் பாதத்துக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கால் பாதத்தை பராமரிக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. அப்போ டயபெட்டிக்னு வந்துருச்சா, தெரிஞ்சிருச்சா, கால் பாதத்துக்கு நீங்கள் சுத்தமாக வச்சுக்கக்கூடிய வேலையும் பண்ணுங்கள். ஒரு 1 hour கால் பாதத்துக்கு ஒர்க் அவுட் கொடுங்க. வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, சைக்கிளிங் போங்க, எனிஒன் ஏதோ ஒரு ப்ராசஸ் கால் பாதத்துக்கு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு பம்பிங் பண்ணுது. இந்த பம்பிங்கை அதை வந்து நம்ம ஸ்லோவாக்கணும்னாலோ அல்லது நிப்பாட்டி வச்சோம்னாலோ அதுதான் நமக்கு அங்கே தடை ஏற்படுத்துது அப்படின்றேன். அடுத்தது அந்த நர்வஸ் மூலமாக வரக்கூடிய சிக்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கட் ஆகுது. ஏன்னா நரம்பு செல் எப்படி வந்து இந்த செல்கள் பாதிக்கப்படுதோ அது மாதிரி நரம்பு செல்களுக்கும் சாப்பாடு போகணும்ல, நரம்பு செல்களுக்குமான உணவு போகணும்ல, அதோடைய சக்தி போகணும்ல, அங்கேயும் தடை ஏற்பட ஆரம்பிச்சிருது. அதனால தான் கால் பாதத்தில் மரத்து போகிற ஒரு நிலைகள்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே நம்னஸ் ஏற்படுது, எரிச்சல் வருது. ரைட். இப்போ கால் பாதத்தை எப்படி நம்ம இந்த மாதிரி எரிச்சலில் இருந்தோம், நம்னஸில் இருந்தோம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நான் ஏற்கனவே இப்போயே சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே சரி பண்ணிக்கங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நோயினுடைய அறிகுறிக்கு சிகிச்சை அளிக்காமல் மூல காரணத்துக்கு நீங்கள் வந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய விஷயத்தை இப்போ இருந்தே தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ கால் பாதத்தில் நாம் எல்லா செல்களுக்கும் உணவு போகிற மாதிரி நல்ல குளுக்கோஸ் கிடைக்கிற மாதிரி அதை கொடுக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கால் பாதத்தில் கழிவுகள் தேங்காமல் சர்க்குலேஷன் நல்லா நடக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அதான் ஒர்க் அவுட் சொன்னேன். ஒன்று, டெய்லி கால் பாதத்தை சுத்தம் செய்யுங்க.
அதை தான் நம்ம பண்ணுறது இல்லைங்க. நம்மளுடைய கால் பாதத்தில் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் வந்து முடியுது. கிட்டத்தட்ட 72,000 நரம்புகள் முடியக்கூடிய இடம் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. அப்போ நம்மளுடைய கால் பாதத்தில் இவ்வளவு நரம்புகள் வந்து முடியுதுன்னா இப்போ இது வழியே எவ்வளவு சிக்னல்கள் போய்கிட்டு இருக்கும் சரிங்களா? நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த CPU மதர் போர்டு இப்படி எல்லாமே டோட்டலாக அங்கே தான் கனெக்ஷன் இருக்குது. டிஸ்பிளேல மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். கலர் மங்கலாக இருக்குது, டார்க்காக இருக்குது, பிளர்ராக இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிருக்கோம். ஆனால் எங்கே அதோட டோட்டல் கண்ட்ரோல் இருக்குது? அதோட சிபியூவில் இருக்குது. அது மாதிரி வந்து நம்ம உடல் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறாரு, ஒருத்தர் கவலையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கும் கால் பாதத்திற்கும் சம்மந்தம் இருக்குதுங்க. நீங்கள் பாருங்கள், கவலையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் 10 நிமிஷம் எந்திரிச்சு அப்படியே நடந்து கொடுத்துட்டு வரட்டுமே, ஒரு மண் தரையில் நடக்கட்டுமே, பயங்கரமாக சூப்பராகிடுவார், எனர்ஜி ஆயிடுவார். சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 10 நிமிஷம் போய் வெறும் காலில் மண் தரையில் நடந்துட்டு வந்தால் பயங்கர பிரிஸ்காயிருவாங்க. அப்போ இந்த உணர்வுகளுக்கும் இதுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சம்மந்தம் இருக்குன்ற. ஏன்னா இந்த செல்கள்லாம் சோர்வாயிருது அப்படியே. அதுதான். அப்போ கால் பாதத்தை முதல்ல பராமரிங்க. எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கால் பாதத்தை ஒரு பாத குளியல் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்கிறேன். இந்த பாத குளியல் டெக்னிக்கை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய கால் பாதம் சோர்வெல்லாம் போயிட்டு நல்ல எனர்ஜி ஆயிரும். ஒன்று. அதுக்கப்புறம் கால் பாதத்தின் வழியாக தான் பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ, நெகட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் வரக்கூடிய நரம்புகள் கால் பாதத்தில் முடியுது. இதில் நீங்கள் ஒவ்வொரு முறை தரையில் நடக்கப்படும் பொழுதும் எர்த்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி அந்த ஆர்கனுக்கு போகுது, ஆர்கனை இயக்குது. அங்கிருந்து கழிவு சக்தியானது இன்னொரு நரம்பு பாதை வழியாக வெளியேறுது. இந்த வேலையெல்லாம் நம்மளுடைய கால் பாதம் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே ஏற்படக்கூடிய தடைகள் தான் உறுப்பு சார்ந்த நோய்களாகவே இன்னைக்கு வருது. நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் ட்ரீட்மெண்ட்டே கால் பாதத்தில் தான். இதுதான் அதற்கான டெக்னிக்கு. அப்போ இந்த தடைகளை நீக்கினாலே போதும், நம்ம இன்னைக்கு வந்து ரெக்கவர் ஆயிடலாம். அதுதான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்னால வரக்கூடிய டயபெட்டிக் ரெட்டினோபதி, நியூரோபதி, நெஃப்ரோபதி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமான முடிச்சுகள்லாம் இங்கே காலில் தான் இருக்கும். அதை பூரா கிளியர் பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட். ரைட். நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு டப்பு எடுத்துக்கங்க. அந்த டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி அதில் வந்து ஊற்றிங்க. நல்ல சூடாக இருக்கட்டும். பட் ஆனால் உங்களுடைய கால் உள்ளே வச்சா காலில் எதுவும் டேமேஜ் பண்ணிடாத அளவுக்கு இருக்கான்னு கையில் முதல்ல தொட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லா பேருக்கும் கால் பாதம் வந்து கொஞ்சம் உணர்வு கம்மியாக தான் இருக்குது இல்லையா? டைரெக்டாக கொண்டு போய் காலை வச்சு சுடுதண்ணில் வச்சு கால் எதுவும் கொப்பளிச்சிடாமல், அதுக்கு உங்களுக்கு கவனம் தேவை. அப்போ தொட்டு பாருங்கள், மிதமான சூடு இருக்குது, கரெக்டாக இருக்கும் நம்ம காலுக்கு அப்படின்னா ஓகே. அதில் ஒரு நல்ல ஒரு கை கல் உப்பு எடுத்து போட்டுங்க. ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ½ லெமன் புழிஞ்சு விட்டுங்க. புழிஞ்சிட்டு 2 காலையும் உள்ளே வைங்க. காலை அப்படியே தேய்ங்க, கீழும் மேலுமாக அப்படியே தேய்ங்க. இந்த லெமன், நம்ம அந்த கல் உப்பு இதெல்லாம் போடுறோம்ல, நம்மளுடைய டாக்ஸின்ஸை ஃபுல்லாக அப்படியே எடுத்துருங்க. தினமும் இரவு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு கால் பாதத்தில் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கால் பாதம் மூலியமாக ஆர்கனில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறும். டெய்லி நைட்டு பண்ணிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு நைட்டு நல்லா தூக்கம் வருங்க. ஃபேஸே பிரைட் ஆகும். உங்களுடைய ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா பிரைட் ஆகும். இதன் மூலமாக உங்களுடைய ஆரா இதில் வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் நீக்கப்பட்டு ஆரா வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்தப்படும். இவ்வளோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரே இடத்துல நடக்கும். அது நம்ம கால் பாதம். அப்போ கால் பாதத்தை முதல்ல தினம்தோறும் இரவு பாத குளியல் பண்ணி கால் பாதத்தை பராமரிச்சுட்டு வாங்க. அதாவது டயபெட்டிக்னால் வரக்கூடிய கால் பாத பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படலாம். அடுத்ததாக இன்னொரு ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்கிறேன். தினமும் உங்களுடைய கால் பாதத்தின் மூலமாக உள்ளுறுப்புகளை குளிர்ச்சி அடைய செய்யலாம். ஓகேங்களா? நான் சில பதிவில் கூட சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இது வந்து பயன்படுத்தி அதனுடைய அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னோடய சுகர் இந்த ஒரு விஷயத்துலேயே கட்டுப்பட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். கால் பாதத்தில் நல்லெண்ணெய் சரிங்களா? நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துங்க. ஏன்னா சிகிச்சைக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்களை பயன்படுத்துங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும் வேகம். நல்லெண்ணெய் எடுத்துங்க. நம்மளுடைய கால் பாதம் முழுவதுமே வந்து தேய்ச்சி சும்மா சின்ன மசாஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு கால் பாதத்தில் தான் எல்லா உறுப்புகளும் முடிவடையுது. அது எங்கெங்கே முடிவடையுது என்ன ஏது அவ்வளோ கூட உங்களுக்கு வேணாம். எல்லா இடத்தாலும் முடிவடையுது. எல்லா இடத்துக்கும் ஒரு சின்ன மசாஜ் பண்ணுங்கள். அப்படியே கட்டை விரல், எல்லா விரலும், ஒவ்வொரு விரலும் அப்படியே பண்ணுங்கள். கால் பாதம் முழுவதும் பண்ணுங்கள். டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கால் பாதத்தில் பாத குளியல் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் மூலமாக பாத மசாஜ் ஒன்று பண்ணிவிட்டு படுத்து பாருங்கள். தூக்கம் ரொம்ப அருமையாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இன்னர் ஆர்கன் கூலிங் ஆகும். உங்களுடைய சர்க்கரையின் அளவு கட்டுப்படும். சர்க்கரையின் அளவு HbA1c மட்டும் கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 6 to 7க்குள்ளே வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய சர்க்கரையினால் வரக்கூடிய பல கிளை நோய்கள் வராமல் தடுக்கும். இந்த 6 to 7க்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த கால் பாதத்தில் பண்ணக்கூடிய இந்த எண்ணெய் குளியலும் கால் பாதத்தில் பண்ணக்கூடிய பாத குளியலும்
செயலிகளும் மிக அருமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதை பயன்படுத்தி கால் பாதத்தில் வரக்கூடிய பல கிளை பிரச்சனைகளை சரி செய்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.